வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலாவது 2025ஆம் ஆண்டு முதலாவது சட்டப்பேரவை கூட்டமே மிகப்பெரிய அளவில் போராட்டமாகவும் கலவரமாகவும் மாறியுள்ளது. ஒரு பக்கம் ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வந்தாலும் மறுபக்கம் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வரக்கூடாது, எனது அருகில் இருக்கக்கூடாது என்றும் பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கலவரமாக மாற்றி அடிதடியாக மாறியதால் நேரலையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எதிர்க்கட்சியினர்கள் முழுமையாக வெளிநடப்பு செய்யப்பட்டதால் ஆளும் கட்சியினர் மட்டும் இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டனர். மேலும் நேரலையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக சட்டப்பேரவை கூட்டம் 9:30 அளவிற்கு கூட்டம் தொடங்கியது. ஆனால் ஆளுநர் RN ரவி அவர்கள் தேசிய கீதம் முதலாவதாக புறக்கணிக்கப்பட்டதன் காரணமாக வெளிநடப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிராக யார் அந்த சார் என்பதையும் துணை முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வியையும் எழுப்பியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களது இருக்கையை மாற்ற வேண்டும், எனது அருகாமையில் OPS அவர்கள் இருக்கக்கூடாது என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியது மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவியது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய முதல் நாளிலேயே தங்களது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் திமுகவிற்கும் OPSற்கும் காட்டியதால் இன்று முழுவதுமாக சட்டப்பேரவை கலவரமாகவே மாறியது. அவைக்காவலர்கள் மூலமாக வெளியேற்றமும் செய்யப்பட்டது. மேலும் இன்று முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டம் விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றம் செய்யப்பட்டதால் பேசும் பொருளாக மாறியுள்ளது. OPS அவர்கள் துணைத் தலைவர் இருக்கையில் அமரக்கூடாது என்று பல முறை சபாநாயகரிடம் முறையிட்ட நிலையில் OPS அவர்கள் தற்பொழுது எங்களது வரிசையில் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு தனியாக வரிசையை ஒதுக்குங்கள் என்றும் தெரிவித்தது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரவுள்ள நிலையில் இப்படி அவர் பேசலாமா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சிக்கு எதிராகத்தான் போராட்டத்தை நடத்த வேண்டும். ஆனால் உட்கட்சி மோதலே சட்டப்பேரவையிலும் தற்பொழுது மீண்டும் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. OPSம் இவர்களுடன் போராட்டத்தை நடத்தினாலும் OPS அவர்களை கண்டும் காணாமலும் தான் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் செயல்பட்டார்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு எடப்பாடியின் கூட இருக்கக்கூடியவர்கள் OPS பக்கம் வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கலவரமாக மாறியது சரியா தவறா, யார் மீது தவறு இருக்கிறது என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.